அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். பங்குனி மாதம் ராசி பலன்கள் 15/3/2025 சனிக்கிழமையிலே உங்களுக்கு பாக்கியாதிபதி நாளிலே பிறந்திருக்கின்ற மாதங்களிலே மிதுன ராசி என்பது காற்று ராசியில் பிறந்த நேயர்களுக்கு சகோதரகாரகனுடைய சகோதர சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பங்குனி மாதங்களிலே நல்லதொரு ராசிநாதன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே 5ஆம் இடத்ததிபதியுடன் 4 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன், ராகு என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் கூட்டு சேர்க்கையிலேயே புதன் பகவான் இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றிருக்கின்றது. தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவானும் ராசியிலே இருக்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே பங்குனி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை 9ஆம் இடத்ததிபதி பங்குனி மாதம் என்று சொல்லக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் மார்ச் மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய 10ஆம் இடத்தில் வந்து செல்ல போகின்ற ஒரு அமைப்பு. ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்து கொண்டிருந்த நேர்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் விரைய செலவுகள், தகப்பனார்களால் வாக்குவாதங்கள் இருந்து கொண்டிருந்த நிலைகள் அனைத்தும் மாறப்போகின்ற ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலே தொழில்காரகன் வரப்போகின்ற ஒரு அமைப்பு. தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் இனி வருகின்ற நாட்களிலே சனி பகவானால் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இது நாள் வரையில் இல்லாத ஒரு சில தொழில் வேலைகளிலே ஒரு உன்னத உயர்வுகளே அந்நிய மனிதர்கள் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு தகப்பன் காரகன் சூரியனும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது இங்கே 4-10 உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் சொத்து, சுகம், வீடு, வாகனம், வண்டி, சொத்துகளிலே நல்லதொரு மேன்மைகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. பங்குனி மாதம் பிறந்திருக்கின்றது என்பது சனிக்கிழமையிலேயே வளர்ப்பிறை திதியிலே பிறந்திருக்கின்றது. ராசி என்பது கன்னியிலே 4ஆம் இடத்திலே வீடு, வாகனம், சொத்து, சுகங்கள் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடமாகவும் மாறுகின்றதுனாலே வேலை தொழில்களிலே தெளிவாகவும் அற்புதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த 4ஆம் இடம் 6ஆம் இடமாக மாறுகின்ற பொழுது தொழில் வேலைகளுக்காகவும் வீடுகளுக்காக கடன்பட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை இங்கே 4ஆம் இடத்திலே கேது பகவான் மட்டுமல்லாதது இங்கே 2ஆம் இடத்ததிபதி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனும் கேதும் அமைய பெற்று 6ஆம் இடத்திலே கோச்சார லக்கணம், 7ஆம் இடத்திலே மாந்தியின் அமைய பெற்று 9ஆம் இடத்திலே சனி அமைய பெற்று 10ஆம் இடத்திலே ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்கள் என்பது இருந்து பங்குனி 15ஆம் தேதியிலிருந்து சனி பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடத்திலே பலம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு, வாசல், சொத்து, சுகங்கள் இதனால் வரையில் இல்லாத நேர்களுக்கும் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் இருந்து கொண்டிருந்த நிலைகள் மாறி நல்லதொரு சுவிட்சத்தையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. பொருளாதாரத்தில் வீடு, வாகனம், வண்டி, சொத்து, சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே குரு பகவான் பார்வை மட்டுமல்லாதது பார்வை என்பது உங்களுக்கு 6 கிரகங்களில் பார்வை இங்கே பரிபூர்ணமாக உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் சாணத்தையும் 4ஆம் இடம் சுகத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு சாணமாகவும் இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது மண்மனைகள் கிடைக்கப் பெறுகின்றது. இதனால் வரையில் ஒரு சிலருக்கு கிடைக்காத இயக்கத்திலே இருந்தவர்களுக்கு பலதரப்பட்ட தடை தாமதத்திலே இருந்து கொண்டிருந்த நேர்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்றது. இங்கே புத்திரபாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குருவின் பார்வை என்பது உங்களுடைய அஷ்டமசானத்தை மட்டுமல்லாதது 6ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலேயும் நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் கொட்டி கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ராசியிலே 6-11 கூடியவர் என்று மூத்த சகோதரனாகவும் இருக்கக்கூடியவர், சகோதரர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது உங்களுடைய சகோதரனாக இருந்தாலும், உறவு சம்பந்தப்பட்ட உறவினர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கூட்டாளிகளாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற அமைப்பு என்பது கோபமும் டென்ஷன் வரக்கூடிய ஒரு அமைப்பும், தேவையில்லாத பிரச்சனைகளையும் வீண் வம்புக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பும் மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசியிலே இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஒரு இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் அமைதியை காத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, வேகம் படபடப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிநாதனும் 10ஆம் இடத்திலே வக்கரம் அடைகின்ற அமைப்பு. 5-12 கூடையோர் வக்கரகதியிலே ராகு பகவான் வக்கரகதியிலே இருக்கின்ற அமைப்பு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. உங்களுடைய 6ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது.
2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று தாயின் அன்பு, குடும்பங்களின் அன்பு கிடைக்கப் பெறுகின்றது. முயற்சி ஸ்தானாதிபதியும் 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். அவர் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம், வெற்றி, வீரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாணம். இந்த பங்குனி மாதம் என்பது முருகப்பெருமானின் பங்குனி உத்திரம் பங்குனி 28ஆம் தேதி நடைபெறுகின்றது. முருகனின் அருள் பெற்று இந்த பங்குனி உத்திர திருவிழாவிலே மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானின் அருள் பெற்று முருகப்பெருமானின் இந்த பங்குனி உத்திர திருவிழாவிலே கலந்து அவரில் அருள் கடாட்சம் பெற்றும் தெய்வ பக்தியுடன் இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே பங்குனி மாதங்களிலே சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கும் மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் விரையாதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வீடு, வாசல், சொத்து சுகங்கள் வாங்குகின்றவர்களுக்கும் கொடுக்கின்றவர்களுக்கும் பழைய வீடுகளை புதுப்பிப்பதற்கும் நல்லதொரு மாற்றத்தை இங்கே கொடுக்கின்றது. இந்த மாதங்களிலே சிறப்பாக சொல்லக்கூடிய விசேஷம் என்பது கல்யாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லதொரு மாற்றங்கள். அதே சமயத்தில் பங்குனி 28ஆம் தேதி முருகனின் பங்குனி திருவிழா நடைபெறுகின்றது. அந்த விசேஷங்களிலே கலந்து கொண்டு நல்லதொரு தெய்வத்தின் அருள் கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதியும் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு விரையாதிபதி. குழந்தைகளுக்காக வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேர்களுக்கும் இங்கே கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய நேர்களுக்கும் மாற்றங்கள் என்பது 10ஆம் இடத்திலே 4ஆம் இடம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் அதிபதியும் ராசியிலே இருந்து வேலை தொழில்களிலே இருக்கின்றவர்கள், கடன், நோய், வம்பு வழக்குகளிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய 11ஆம் இடம் பலம் பெற்று இங்கே லக்கணம் கேந்திரம் ராசி கேந்திரத்திலே ராசியிலே இருக்கின்ற அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ஆனால் வேகம், டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசியிலே இருக்கின்றது என்பது அவர் ருண சத்ரு ஸ்தானாதிபதி. சகோதரனால் தேவையில்லாத பிரச்சனைகள், நண்பர்களால், உறவினர்களால் ஒரு சில உபாதைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம், குடும்ப ஸ்தானம் பலமாக இருக்கின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. தகப்பனார்களால் நல்லதொரு ஒற்றுமைகள், உதவிகள் கிடைக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கணவன் மனைவிகள் ஊருட்டு ஊர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து தொழில்களுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் வியாபார ஸ்தலங்களிலே செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே 10ஆம் இடம் பலமாக 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளில் இருந்து உங்களுடைய சுகங்கள், வீடு, வாசல், சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய பொருளாதார ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. புத்திரபாக்கியம் இல்லாத நேர்களுக்கு உங்களுடைய பஞ்சமாதிபதி சுகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது புத்திரபாக்கியம் அமைப்பதற்கும் கிடைப்பதற்கும் நல்லதொரு மாற்றம் இந்த பங்குனி மாதங்களிலே கிடைக்கின்றது. அந்த வகையிலே மிதுன ராசி என்பது ஒரு காற்று ராசி. ராசி அதிபதியும் கடல் ராசியிலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. இங்கே 4ஆம் இடம் வீடு, வாசல், சொத்து சுகங்கள், நம்ம பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடியது ஒரு சுகமாக இருக்கின்றது. மண்மனை வாகனங்களை பற்றி குறிக்கக்கூடிய அதுவும் ஒரு சுகமாக இருக்கு. தாயாரின் அன்பு ஆதரவுகள், தாய்மார்களின் மருத்துவ செலவுகள் இது நாள் வரையில் இருந்ததை விட மருத்துவ செலவுகள் இல்லாத தாய்மார்களில் உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றது. தகப்பனார்களால், நண்பர்களால் ஒரு சில நல்லதொரு உதவிகளையும், அடையாளம் தெரியாத மனிதர்களால் கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேர்களுக்கும் மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பங்குனி மாதங்களிலே நல்லதொரு மாற்றம். வரன் அமையாத நேர்களுக்கும் 7ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்திலேயே தன ஸ்தானாதிபதி அவர் 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று குரு பகவான் 2ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்திலே சென்று அவர் சந்திரனையே பார்க்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே, அதுவும் வளர்ப்பிறை திதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் கன்னி ராசியிலே அமைகின்றது. மட்டுமல்லாது ருண சத்திர ஸ்தானத்திலே கோச்சார லக்கணம், இதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. திதிகள் வளர்ப்பிறையாகவும் கிருஷ்ணபட்ச பிரதமியிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. பாலவ கரணம் என்று சொல்லக்கூடிய கரணத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்தில் இருந்து பலம் பெற்று இருக்கின்ற அமைப்பு மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்பது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பஞ்சமாதிபதி, திரிகோணாதிபதி, கேந்திராதிபதிகள் 6, 8 கூட 6ஆம் இடம் 12ஆம் இடமும் இங்கே சம்பந்தப்பட்டு இருக்கின்றது என்பது கேந்திர திரிகோணங்கள் 6, 8 சம்பந்தப்பட்டு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு அற்புதமான உயர்வுகளை தொழில் வேலைகளிலே கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது
தொழில் சாணமும் வேலை சாணமும் பலமாக இருக்கின்றதுனாலே வேலை செய்கின்ற நேர்களுக்கும் தொழில் செய்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ஆனால் மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த பங்குனி மாதங்களிலே கோபமும் வேகமும் அமைதி காத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதங்களிலே இருக்கின்றது. சுகஸ்தானத்திலே தனஸ்தானாதிபதி தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் தாய் தகப்பன்களால் நண்பர்களால் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. மிதுன ராசி என்பதே ஒரு புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த தெளிவு சிந்தனையும் சரியான ஒரு புத்தியும் உயர்ந்த நோக்கங்களும் அன்பு ஆதரவுகளும் அமையப்பெற்ற ஒரு ராசி இலக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுடைய தனவாக்கு குடும்ப சாணம் பலமாகவும் முயற்சி சாணமும் நீங்கள் எடுக்கின்ற செயல்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை அவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற சூரிய பகவானும் பார்வை சுகசானத்திலே 4ஆம் இடத்திலே விழுகின்றது என்பது தாய் தகப்பன் நண்பர்கள் அனைவர்களிடம் தொழில் வேலைகளிலே உன்னதமான ஒரு உயர்வுகளை இந்த மாதங்களிலே நீங்கள் அடையப் போகின்ற ஒரு மாதமாக பங்குனி மாதம் என்பது சுப விசேஷங்கள் மட்டுமல்லாது முருகப்பெருமானின் கடாட்சம் புரிந்து இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே 28ஆம் தேதி பங்குனி முருகனின் பங்குனி திரு திருவிழாவிலே கலந்து கொண்டு அதிலே முருகப்பெருமானின் அருள் பெற்று வருமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.